அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் நலமுடன் மாலை எல்லாமே வந்த இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நாமே இன்றைக்கி ஒரு ஜோதிட தகவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரம் தசாபுத்தி ரெண்டுமே பாதகமாக நடந்து கொண்டிருந்தால் அது 6-8 கூடிய 6-8 12 கூடிய தசாபுத்தியோ அல்லது பகைவருடைய தசாபுத்தியோ ஏதோ வந்து தசாபுத்தியும் பாதகமாக இருந்து கோச்சாரமும் ஏழரசனி நடக்கிறது, லக்னத்தில் ராகு கேது பயிற்சியாக இருக்கிறது, ராசியில் ராகு கேது இருப்பது, இதுபோல் வந்து கோச்சாரமும் கெட்டு கோச்சாரமும் பாதகமாக இருந்து தசாபுத்தியும் பாதகமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு ரொம்ப அடிமேல அடியே விழுந்துட்டு ரொம்ப கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால தாங்க முடியாத கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் செயல்படவே முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா கர்மா அப்போ செயல்பட்டுருக்கோம். கர்மா செயல்படும் போதே அந்த ஜாதகர் ஒன்றும் செயல்பட முடியாது. தசாபுத்திலையும் கோச்சாரம் தசாபுத்தி ரெண்டுமே வந்து இரண்டுலேயுமே கர்மா வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ அப்போது கர்மா வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஜாதகர் எதுவும் செயல்பட முடியாத போது அவர் வந்து என்ன பண்ணுவார், ஜாதகரை வந்து ரொம்ப தவிச்சிக்கிட்டு ரொம்ப சிக்கல் அனுபவிச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் வரும் ராகுகால நேரங்களில் தினந்தோறும் வரும் ராகுகால டைமில் அவங்க துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு இந்த கஷ்டம் கொஞ்சம் நீங்கும். கர்மா கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அப்படியே வந்து இது பண்ணுவாங்க, கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனாகவும் இருக்கும். ஸோ கர்மா வந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும், அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவமாவது நமக்கு கிடைக்கும் இல்லை கிடைக்கும். ஸோ அதுக்கு உண்டான ஒரு ரூட் கிடைக்கும். அதனால் வந்து இரண்டுமே தசாபுத்தி கோச்சாரம் ரெண்டும் கெட்டு ஜாதகர் துன்பம் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் ஒரு ராகுகால நேரங்களில் அவங்க துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் அவர்கள் கஷ்டம் வந்து ஓரளவுக்கு நீங்கலாம். இறைவன் செயல்தான், துர்க்கை அம்மன் தான் அதை பார்த்துப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம முழுசாக நம்ம செஞ்சோம்னா ஆனால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும், நம்ம காரியங்கள் வந்து நிறைவேறும். நன்றி, வணக்கம்.